பெட்ரோல் டீசல் விலையினால உலக நாடுகள் தத்தளிச்சிட்டு இருக்கும் போது ஜப்பான்ல மழையினாலையும் புயல்னாலையும் பாத்தீங்கன்னா மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிகே மோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புயலுக்கு ஜாங்மின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. நேற்று இந்திய டைம் படி காலையில 5 மணிக்கு ஜப்பான்ல இருக்கிற வக்கா யாமாங்கிற இடத்துல 126 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு பைக்ல இருக்கிற ஸ்பீடே பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தான். அதையும் தாண்டி 126 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடந்திருக்குன்னா அங்க எவ்வளவு காத்து அடிச்சிருக்கும் பாருங்க மக்களே. நேற்று மட்டுமே 55 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஜப்பான்ல ஒரு முக்கியமான ஆறுகள்லாம் இருக்கும். அங்க டோக்கியோ, ஓவஷா, குஷிமோட்டான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆறுகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குனால ஆத்தோரமா இருக்கிற இந்த வீடுகள்லாம் 50,000க்கும் மேற்பட்ட மக்களை ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. பேய் மழையினாலையும் காத்துனாலையும் அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மும் மின்சார கோபுரமும் பாத்தீங்கன்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. சுமார் ஒரு 60,000க்கும் மேற்பட்ட வீடுகள்ல பாத்தீங்கன்னா கரண்டே இல்லாம தான் இருக்காங்க. இவ்வளவு மழையினால விமானங்களை ரத்து பண்ணாம இருந்திருப்பாங்க. 900க்கும் மேற்பட்ட விமானங்களை பாத்தீங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மெட்ரோ ட்ரெயின், பஸ்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தடைபட்டு இருக்கு. இதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவரையும் 3 பேர்த்த தேடிட்டு இருக்காங்க.